தமிழ் பேசும் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்க. நேற்று ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது நல்ல வியூஸ் போயிருந்தது. அந்த வீடியோலேயே திமுகவின் ஊழலில் ஊதிப்போன சில உளுத்த வடையை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். அதாவது மெயினாக மேயர் பிரியா அவங்கள பற்றியும் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் நடந்த ஒரு டீசல் திருட்டு பற்றியும் அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவோட, அதாவது ஆதாரத்தோட ப்ரூஃபோடு அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. சரி, இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு மேட்ரு ஒன்று சிக்கியிருக்கு. பட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ சிக்கலை, பட் உண்மையான ஒரு இதுதான் சிக்கியிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கவர் பண்ண போதும். அப்புறம் இந்த எப்போ பார்த்தாலும் சிஎம் சார் வாயத்துறங்க அப்படின்னு சொல்லி உதயநிதியோட ஆட்கள் மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேயோட ஆட்கள் மட்டும் இல்லாமல் சும்மா எல்லாமே கதறிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி அவர் வாயை திறந்த உடனே அசம்பிளியில் என்னென்னலாம் சம்பவம்லாம் நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கணும். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு திருட்டு அதை பற்றி தாங்க பேச போகிறோம். அதாவது இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, எங்கன்னா ஒரு இடத்துல வளையிற மாதிரி இடம் இருக்கோ, இல்லை சுற்றிட்டு போகணும், இல்லை அந்த இடத்துல அதிகமாக டிராஃபிக் ஆகுது, இல்லைன்னா அந்த இடத்துல அதிகமாக ரஷ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, போலீஸ் சைட்லேருந்து பேரிகேடு ஒன்று ரெடி பண்ணி வைப்பாங்க இல்லையா. அதெல்லாம் கவர்மெண்ட் காசில் தான் வாங்கி வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதெல்லாம் வித் விளம்பர பலகையோட, அதாவது குறிப்பிட்ட ஏதோ ஒரு ஸ்கூல் பேர் போட்டோ, இல்லை எதனா ஜுவல்லர்ஸ் போட்டோ, இல்லைன்னா துணி கடை, நகை கடை, இல்லை வேறு எதனா கடையை மென்ஷன் பண்ணியும் ஒரு பேரிகேடு அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் விளம்பரமாக இருக்கும், மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போலீஸ்க்கும் அது செலவு பண்ண வேண்டாம் இல்லையா. அந்த மாதிரி தான் போன ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த பேரிகேட்ஸ் எல்லாமே அண்ணா அறிவாலயம் இருக்குது இல்லைங்களா, அந்த அண்ணா அறிவாலயத்தில் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அதிகமாக கூட்ட நெரிசல்லாம் ஏற்படும், நிறைய பேர் வருவாங்க, அதனால எல்லா பேரிகேட்ஸும் வச்சுருந்தாங்க. இப்போ போய் பார்த்தா அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் காணோமா. என்னடா ஏதாச்சு என்னாச்சுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் அப்படியே அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு துண்டு துண்டாக எல்லாத்தையும் வெட்டி அழகாக வெட்டி எல்லாத்தையும் எடைக்கு போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க இவ்வளோண்டு சர்க்கரையவே ஆட்டையை போடுற ஆளுங்க இவ்வளோ பெரிய இரும்பு ராட்டெல்லாம் கெச்சா சும்மா விடுவோம். அதாவது டேய், அவன் சுடு தண்ணியிலே கையை விடுவான்டா, நீங்கள் கிடைச்சா சும்மாவா விடுவான் அப்படின்ற மாதிரி தான். அவன் சர்க்கரையவே ஆட்டையை போடுவான்டா, இவ்வளோ பெரிய இரும்பு கம்பி அதை சும்மாவா விடுவான் அப்படின்ற மாதிரி தான் இந்த திமுககாரங்க அதையுமே எடுத்துகிட்டு போய் விற்று தின்றுருக்கானுங்க. இன்றைக்கி அசம்பிளியில் சில பல சம்பவங்கள்லாம் சிறப்பாக நடந்தது. சிஎம் விஜய் அவர்களுக்கு இதில் என்னோட மிகப்பெரிய பாராட்டை நம்ம தெரிவிச்சுக்கணும். அதாவது டிஎம்கேக்கான கதலை விடுறதுல சிஎம் விஜயை தவிர வேறு யாராலையும் முடியாது. ஆதவர்ஜினா தான் கதலை விடுவாதுன்னு பார்த்தா நேற்று வீடியோவில் சொல்லியிருக்கோம், நேற்று அசம்பிளியில் சும்மா ஒரு மினிஸ்டரும் கதை விட்டாங்கன்ட்டு. அப்பயுமே சிஎம் அவர்கள் வாயை திறக்கலேன்னு இருந்தாங்க இல்லையா. இன்றைக்கி சிஎம் அவர்கள் வாயை திறந்தாங்க. திறந்த வேகத்தில் எல்லாம் ஓட அப்படின்ட்டு ஓட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னா, அசம்பிளியில் ஒரு மேட்ராக சொல்லிட்டு இருந்தார். டே சிஎம் அவர்கள் எல்லோரும் போனப்போதும் அவங்க இருக்கும் போதே ஒரு விஷயத்த நான் செய்யணும்னு நினச்சேன், இப்போ செய்யலாமா அப்படின்ட்டு சபாநாயகர்கிட்ட ஒன்று கேட்குறாரு. நீங்கள் செய்யலாம் அப்படின்னு உடனே அப்படின்ற ஒரு செய்க யார் ஞாபகம் இருக்கா, ஸ்டாலின் அவர்கள் இதையே இஷ்குன்னு ஓட்டிகிட்டு இருந்தாரே. அதுக்கப்புறம் விஎஸ் பாபு இப்படின்ட்டு ஏதோ ஒன்று காமெடி பண்ணிட்டு இருந்தார், ஞாபகம் இருக்குங்களா. அதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு சூப்பர் இதோ மாதிரி தமிழ்நாட்டோட மிகப்பெரிய இதோ அவர் பண்ணும்போது அது மாசாக கிளப்பி விட்டீங்க பார்த்தீங்களா. இஸ்கு தான். ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சிஎம் விஜய் அவர்கள் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதை சொல்லிட்டு நான் யோசித்தேன், என்னடா அசம்பிளியில் ஒரு குட்டி ஸ்டோரியெல்லாம் சொல்கிறாரே, என்னவா இருக்கும்னு யோசித்தான். கதை ஒன்று சொன்னது, ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் நடந்து போயிட்டுருக்காங்க வெயிலில். அந்த டைமில் அந்த தாத்தா இப்படியே கையை வச்சு பார்த்துட்ருக்காரு, யாரையோ தேடிட்டுருக்காரு. என்ன தாத்தா என்னத்தை தேடுறீங்க இந்த வெயிலில் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த சின்ன பையன்கிட்ட அந்த தாத்தா, உங்கள் அப்பாவை காணோம் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு மேட்ரை சொன்னாலாம். அப்படியே அந்த அசம்பிளியே செதறன்னு இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு புரியலை, அப்புறம் புரிஞ்சிருச்சு.
யார் அந்த அப்பா? அப்பா அப்பா காணோமா அசம்பிளியில். அதை தான் சும்மா கலாய்ச்சி பேசியிருக்காளாமா. சிஎம் அவர்கள் ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிட்டாரு. நாங்கள் என்னமோ ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் வந்து நீங்கள் தான், நீங்கள் கொடுத்து பிச்சை, அதாவது நீங்கள் தான் அனுப்பிச்சுட்டீங்க, எல்லாம் உங்கள் தயவால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் தயவால் கிடையாது, மக்கள் தயவால். அதாவது அதே போல் கூட்டணி கட்சிகளும் அவங்களோட விருப்பப்படி தான் வந்திருக்காங்க. உங்கள் விருப்பம்னு சொல்லாதீங்க. சிபிஐ இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்படி தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு மேட்டரையும் கிளியராக சொல்லி முடிச்சிருக்காரு. என்னப்பா எதுக்கு இந்த டிஎம்கேலாம் வெளிநடப்பு செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தார். அவர் அதான் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு, அப்படியே என்னப்பா நம்ம மேலே ஏதோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அப்புறம் இந்த டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்டெல்லாம் வாங்குறீங்களாமே, அந்த ஃபண்டெல்லாம் நாங்கள் டைரெக்டாக அரசோட கஜானாக்கே கொண்டு வரோம் அப்படின்னு உடனே டிஎம்கே சைட்லேருந்து எழுந்து அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் விஜய் அவர்கள் ஒன்று சொன்னார், ₹1 கூட மக்கள் பணத்துலேருந்து எடுக்க மாட்டேன், யாராவது தொட்டாலும் சரி எடுத்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாலும் சரி அவங்களையும் சும்மா விட மாட்டேன், இதுக்கு மேலே ஒரு ஊழலாக வெளியே வரும் பாரு அப்படின்னு ஒரு மேட்ரை வந்து சொல்லிட்டாரு. மிக்க சந்தோஷம். இது நடுவில் வேறு கேஸ் வேறு. ஆக்சுவலி இன்றைக்கி இந்த கேஸில் வேறு என்ன ஆயிடுதுன்னா, போன டைம் வந்து நேரு மேலே போட்ட கேஸை வந்து இல்லை அதை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வாடாடினது தமிழ்நாடு அரசு. இந்த டைமு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கு, ஆட்சி மாதிரி இருக்கு இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்டோன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நேரு என்ன சொல்கிறாருன்னா, அதான் அப்போ வந்து இந்த மாதிரி சொன்னாங்க இல்லைங்களா, ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு போன டைம் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்கணும், என்னை வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு உடனே திரும்பியும் நீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நேரு வேலை பேசிகிட்டு இருக்காது. இந்த ஊழல்லாம் சீக்கிரமாக எல்லா மேட்டரையும் வெளியே வரப்போகுது. எதுங்க ஒருத்தங்களுக்கு ஆப்படிக்க போதாங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. பார்ட்டி ஃபண்டு எங்கெங்கே கமிஷன் வச்சிங்கோ, எங்கெங்கே அதுக்கிட்ட காசை வாங்கிங்கோ, எல்லாமே ஆதாரத்தோடு இன்னும் கொஞ்சம் நாள் நிரூபிப்பாங்கோ அப்படின்ற ஒரு இதுலேயும் சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப நாளாக எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா, விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் எங்கப்பா நிறைவேற்றவே இல்லை. இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுன்னா வந்து செஞ்சுட்டே வராது இல்லையா. ஆல்ரெடி இருந்த இதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. விவசாய கடன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுபடி பண்ணிட்டு வராது. 2 மாதத்துக்கும் ஒரு இதாக தள்ளுபடி பண்ணிட்டு வராது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் சொல்லியிருந்தாதுங்களா, அதுக்கான இது சைன் பண்ணிட்டாருங்க. கிட்டத்தட்ட 755 கோடிக்கு வந்து சைன் பண்ணியிருக்கா. அப்படி செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து அது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஆல்ரெடி நேற்று அவரோட பிறந்த நாளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அஃபிஷியலாக செப்டம்பர் 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிறக்கிற குழந்தைக்கும் ஒரு கிராம் மோதிரம் போடுறதா சொல்லியிருக்காங்க. பக்காவான ஒரு இது தான் அது வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலேயும் யாருன்னா வந்து, என்னப்பா இன்னும் உங்கள் சிஎம் சொன்னதை செய்யலை, வாயை திறக்கலான்னா திறந்தா ஓடுறீங்க, சொன்னதெல்லாம் ஒன்றா செய்கிறாங்க, அப்பயும் ஓடுறீங்க. பொறு. இப்போ தானே 1 மாதம் ஒரு 15 நாள் ஆயினுக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக செய்வாங்க. செய்யறதுக்கு முன்னாடியே செய்யலை அப்படியே தாவறீங்க. பொறு செய்வாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களையும் சேர்த்து செய்வாங்க. இந்த ஜென்சி மீட்டிங்கு கதறல் சத்தம் காது கிழியுது. ஊரெல்லாம் ஜென்சின்னு சுற்றிட்டு இருக்கீங்க, ஆனால் அதில் இருக்கிறதெல்லாம் ஜென்சி கிடையாது, எல்லாம் கெல்சி ஆகுது. எல்லாம் ஓல்டேஜ் ஹோம்ஸில் இருக்கிறது, அப்புறம் 30+ கூட்டின்னு வந்து ஜென்சியில் உட்கார வச்சுருந்தீங்களே, நியாயமாப்பா? ஓகே நண்பா, தொண்டை பிரச்சனை இருக்குது, ஒழுங்காக பேச முடியல. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.